Welcome to Hapkan Bro Granite from Rajasthan. பார்த்தோம்னா இப்ப மால்கோட் மெட்டீரியல் நம்மளுக்காக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா சவுத் பிளாக்லயும் நம்ம அப்பாக்சி பண்ணணும், நம்ம அதர் மெட்டீரியலையும் அப்பாக்சி பண்ணணும். அப்பாக்சி எல்லா ஃபேக்டரிலையும் வந்து சிங்கிள் ஒன் டைம் தான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 டைம் அப்பாக்சி பண்ணிருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது நாள் வந்து ஃபுல் பிளாக் டார்க் ட்ரிபிள் கோட் அப்பாக்சி நம்ம பண்றோம். சோ அதுவே இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து பக்காவா வரணுங்கிறதுக்காக வந்து ஃபேக்டரிக்காரங்களும் சரி நம்மளும் சரி அதுக்காக வந்து பக்காவா மெயின்டைன் பண்றோம். இந்த மாதிரி பிரீமியம் குவாலிட்டி நம்ம வந்து நின்று பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணா மட்டும்தான் வரும். சோ கஸ்டமர் எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து அதிகமா வந்து எந்த குவாலிட்டியில் அப்பாக்சி இருக்கணும், அதுல எவ்வளவு திக்னஸ் இருக்கணும், எவ்வளவு டைம் அது காயணும், இது எல்லாம் நம்ம கிளியரா பார்த்து தான் நம்ம ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்றோம். சோ நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து பிரீமியம் மெட்டீரியல் பிரீமியமா இருக்கும். இதுலயே உங்களுக்கு செமி கமர்ஷியல் வேணாலும் செமி கமர்ஷியல் இருக்கு, சூப்பர் வுட் மெட்டீரியல் இருக்கு. சோ இதுல வந்து நிறைய மெட்டீரியல் இருக்கு. ஆனா இதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டிங்கிறது நம்ம கிட்ட எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். முதல் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மட்டும் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம். நம்மளே நின்று பார்த்து அதுக்கு எவ்வளவு கிளியரா கிளாரிட்டியா நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஒர்க் அவுட் பண்றோம். நண்பர்களே, இது பாத்தீங்கன்னா லிஸ்டில் எப்போக்காக மேனுஃபேக்சரிங் பண்றது. இது வந்து அன்பாலிஷ்டு. இதுல ட்ரிபிள் கோட் அப்பாக்சி பண்ணி நல்லா ட்ரை ஆகி ஃபைனலா 3 நாளா நம்மளுக்காக வந்து ரெடி பண்ணி பக்காவா ஃபினிஷிங் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பாலிஷ் வந்து பக்காவா உள்ள கொண்டு போக போறோம். ஸோ இது எப்படி பாலிஷ் உள்ள போகுதுன்னு பாருங்க. இப்போ இதுல இருந்து இது வந்து உள்ள கண்டினியூட்டியா அப்படியே கண்டினியூட்டியா வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய மிஷின்ல வந்து 6 ஹெட் கிடையாது, இதுல இருக்கிறது 18 ஹெட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஹெட் கிட்ட வந்துடும் இந்த மிஷின்ல. ஸோ இதோட ப்ராசஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ இது வந்து பாலிஷ் கம்ப்ளீட் ஆகி வர சிச்சுவேஷனு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கிளாரிட்டி எவ்வளவு டெப்த்ல வந்து பக்காவா வந்து உட்கார்ந்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். டெப்த் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்லோ ரிச்சி லெப்போத்ரா ஹை குவாலிட்டி மெட்டீரியல். ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் தான் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க சின்ன கிளைண்ட் பெரிய கிளைண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இந்த மெட்டீரியல் ஒர்க் பண்ணும்போது பாருங்க, இப்பதான் பாலிஷ் கம்ப்ளீட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இதோட கிளாரிட்டி இதோட டெப்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ சூப்பரா வந்துருக்கும் ஃபுல் டெப்த்ல. ஸோ இதை வந்து நம்ம இங்க எப்படி பிரீமியம் இங்க அட்டி போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 300 ஸ்லாப் இங்க வந்து நம்ம ரெடி பண்றோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்ல ஒரு 300 ஸ்லாப், அதாவது ஏறத்தாழ ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டாக் ரெகுலர் ஸ்டாக் வைக்கிறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நண்பர்களே, ஃபைனலா நம்ம வந்து நம்ம ரெடி பண்ண ஆர் பிளாக் நம்ம கோயம்புத்தூர் போறதுக்காக ஒரு பெரிய ட்ரைலர் கொண்டு வந்து அதுல லோட் பண்றோம். சோ இந்த மெட்டீரியல் வந்து இப்ப கோயம்புத்தூர் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, கிளம்பிட்டு இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம்.